மெச்சக்கூடிய சைவ திருமுறை திரட்டு முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சு கொடுத்தது 3 வயசு குழந்தை. எப்பேற்பட்ட ஜாம்பவங்களை எல்லாம் கொண்ட இந்த மதம் அல்லது மார்க்கம், இந்த இந்து சனாதன வாழ்வியல் தர்ம முறை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 3 வயது குழந்தையிடம் இருந்து. சைவ சித்தாந்தத்துக்கு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய நூலை கொடுத்தது யாருன்னா மெய்கண்டார். அவர் அந்த நூலை கொடுக்கும் போது, அவர் சிவஞானத்தை அடையும் போது அவருடைய பிராயம் 2. இறைவன் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு நாமே யோசிச்சுக்கணும். பாலை கொடுத்து ஆண்டு கொண்டது சம்பந்தரை, சூளை நோய் கொடுத்து ஆண்டு கொண்டது நாவுக்கரசரை, ஓலை கொடுத்து தடுத்தாட்கொண்டது சுந்தரரை, தன் காலை திருவடி தீட்சை கொடுத்து ஆண்டு கொண்டது மாணிக்கவாசகரை. இவங்களுக்கெல்லாம் வயசு வேறுபாடு எல்லாமே உண்டு. நாவுக்கரசர் வயசு 70. அவர் விளையாட்டா சமயத்திலிருந்து சமயத்துக்கு வரும்போது முதுமை அடையிற நிலையில தான் வந்து சேர்ந்தார். தர்மசேனராக இருந்து சைவ சமயத்தை தழுவும் போது கிட்டத்தட்ட 60 தாண்டிடுச்சு பிராயம். கல்யாண வாழ்விலே ஈடுபட்டு இல்லற வாழ்விலே அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்திலே திளைக்க வேண்டிய காலகட்ட கரெக்டான 16 வயது கட்டிலங்காளையாக இருக்கும் போது சுந்தரர் ஆட்கொள்ளப்படுகிறார். மந்திரியாக இருந்து இறைவனே தனக்காக பிறம்படிப்பட்டு இன்றே உனது வீடு கண்டு வீடுற்றேன் அப்படின்னு சொல்லும் போது 32வது வரியில நாவுக்கரசர் மாணிக்கவாசகர் சொல்றது தன்னுடைய 32வது பிராயத்தில் இறைவனை அடைந்தேன் அப்படின்னு நமக்கு காட்டுற குறிப்பு. நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்க 3 பேருக்கும் முதல்ல முதற் புள்ளியாக நிற்பது யாருன்னு பார்த்தா திருஞான சம்பந்தர். வயசு 3 வயசுங்கிறது அறிவா, அனுபவமா, முன்வினை பயனா, ஊழ்வினை பயனா, திருவருட்பயனா, என்னன்னு சொல்றது? ஆச்சரியமா இருக்கு. அவரோட வரலாறை படிக்க படிக்க இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்று ஒரு வாய்ப்பு கிடைத்ததே தெய்வமே, இதுக்கு நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சிருக்கேனோ அப்படின்னு ஒரு எண்ணமும் ஓடத்தான் செய்கிறது. சோழ வளநாடு காழியம்பதின்னு சொல்ற சீர்காழி செழிப்பான ஊர். வயலும் புல்வெளியும் சோலையும் நதிகளும் பாயும் மிக அருமையான பொன்னி வளநாடு. இந்த ஊருக்கு மட்டுமே அத்தனை பேர் இருக்கு. சீர்காழி, திருக்கழுமலம், பிரம்மபுரம், தோணிபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, சிரபுரம், பூந்தராய், புரவம், சண்பை நகர், காடி, கொச்சைவயம், இது அத்தனையும் சீர்காழியோட பேரு. கோயிலுக்கு போயிருந்தா தெரியும், மேல ஏறி போனா படிக்கட்டு ஏறி போகிறதுக்கு விடுவாங்க, அனுமதி கொடுப்பாங்க, டிக்கெட் வாங்கிட்டு போனா பாக்கலாம். தோணியப்பர் அப்படி அம்பாளோட சகிதமா அப்படி இந்த சம்சார கடல்ல இந்த படகுல ஏறி என் கையை பிடிச்சுக்கோ, நீந்தி கூட்டிட்டு போய் உன் அக்கறை சேர்த்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியான உட்கார்ந்து இருப்பார். கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சட்டைநாதரும் அப்படிதான். அந்த பிரம்மபுரீஸ்வரரை இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு தடவைதான் அந்த கோயிலுக்கு போறதுக்கு பாக்கியம் கிடைச்சது. எதனாலயோ என்ன மீறி நான் கதறிட்டேன். இந்த இடத்துல தானே சம்பந்தர் நடந்திருப்பாரு, இந்த குளத்துல தானே உட்கார்ந்துருப்பாரு, இந்த திசையில தானே அவர் அம்மாவை பார்த்து, அங்க கூட யோசிச்சோம் எந்த ஆங்கிள் இருந்து அவர் அம்மா அப்பான்னு பார்த்து கத்திருப்பாரு. நாங்க இருக்கிற குரூப்ல எப்படி பார்த்தாரு, நீங்க வெளியூரா அப்படின்னு கேட்டார். ஆமா, இல்ல இது வரைக்கும் நீ படிக்கட்டா அளந்துட்டு இருக்கியம்மா, நீ இந்த ஊர் இல்லையான்னு கேட்டார். நான் அப்ப குழந்தை ரொம்ப அது இத்தினோண்டு வாலு, அதுவுமே 3 வயசுதான். அவள்கிட்ட கதை சொல்றதுனால அவளுக்கு அந்த கதையை ஏற்கனவே நிறைய வாட்டி சொன்னதுனால அவள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவ இந்த படிக்கட்டுல உட்கார்ந்தாரா, இந்த இடத்துல அப்பா கத்துனார், அதெல்லாம் அவ கேட்டுட்டே வந்தா.
அவளுக்கு இப்ப அது ஞாபகத்துல இருக்காது, ஏன்னா அப்போ எல்கேஜி தான் படிச்சுட்டு இருந்தா. அதனால இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த ஊரில் சிவபாத ஹிருதயர், அழகான இல்லற வாழ்க்கை. ஆனா அவருக்கு பிள்ளை வேணும்னு கேட்கறதுலயே ஒரு விசித்திரமான ஒரு வேண்டுதல். பிள்ளை வரம் வேணும். ஆனா எப்படிப்பட்ட பிள்ளை வரம் வேணும்? சமணமும் பௌத்தமும் சைவத்தை மக்க செய்து கொண்டிருக்கிறது. நெத்தியில திருநீர் வச்சுட்டு வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை. திருநீருக்கு கண்டு முட்டு கேட்டு முட்டுங்கிற ஒரு நிகழ்ச்சி. கண்ட முட்டு கேட்டு முட்டு அப்படின்னா, முட்டுன்னா தீட்டுன்னு அர்த்தம். எப்படி கண்டால் தீட்டு? திருநீரை வைத்தவர்களை கண்டால் தீட்டு. போய் டபக்குன்னு குளத்துல முங்கி எந்திரிச்சிருவாங்க. யாராவது எதிர்த்தாப்புல வரவா நமசிவாயன்னு சொல்லிட்டாலோ ஹரஹரன்னு சொல்லிட்டாலோ தீட்டு. போய் டபக்குன்னு குளத்துல முங்கி எந்திரி. இப்படிப்பட்ட சமணம் ரொம்பவே ஆக்கிரமிச்சிருந்த காலம். 7ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் களப்பிரர்கள் கையில் சிக்கி தவித்த தமிழ்நாடு. 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எந்த விதமான சமய இலக்கிய வளர்ச்சியும் நம்மளுடைய வரலாற்று குறிப்பில இருக்காது. அப்படியே இருந்தாலும் இலக்கிய சார்ந்த விஷயங்கள் இருக்குமே தவிர பக்தி இலக்கியங்கள்ல எதுவுமே கிடைக்காது. பக்தி இலக்கியம் மறுமலர்ச்சி பீரியடுங்கிறது அந்த 6ஆம் நூற்றாண்டு கடைசியிலிருந்து தற்காலம் வரைக்கும் சொல்லலாம். அது முக்கியமா அருணகிரிநாதர் வரைக்கும் ரொம்ப சிறப்பா வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிவபாத கிருதையருக்கு ஒரு வேண்டுதல் தோணியப்பர் கிட்டக்க, சுவாமி எனக்கு ஒரு பிள்ளை கொடு. எப்படிப்பட்ட பிள்ளை கொடுக்கணும் தெரியுமா? நீ இந்த சமணத்தையும் பௌத்தத்தையும் ஓரம் கட்டிட்டு சைவத்தை தழைத்தோங்க செய்யும் மாதிரியான ஒரு குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தையால சைவம் தழைக்கணும். எப்பேற்பட்ட பிரார்த்தனை! இது கூட ஈசன் அருளால் வந்த எண்ணம் தான். ஏன்னா அவன் இல்லாம அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின்னு சொல்லும் போது எண்ணம் கூட அவன் கொடுக்கணும் இல்லையா? தனக்கு புள்ள வேணும். ஆனா அந்த புள்ள ஊருக்காக நன்மை செய்யறதுக்காகவே தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்னு வேண்ட ஒரு தாயார் தந்தையார். அதுக்கு தோதா பகவதி அம்மாள் கருவுற்ற செய்தி கேட்டு குடும்பமே சந்தோஷப்படுறது. நல்ல நாள்ல வைகாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே திருமகவு, மணி வயிற்றில் திருமகவு பிறந்தார் அப்படின்னு சேக்குழார் அந்த இடத்த சொல்லும் போதே பூரிச்சு போய் எழுதுறார். அவ்வளவு அனுபவிச்சு எழுதுறாரு அவர் எழுதும் போது. குழந்தை பிறந்த நேரம் அத்தனை நல்ல சகுனம், ஊரே மகிழ்வோடு கொண்டாடுகிறது. அந்த குழந்தைக்கு நாமகரணம் சூட்டுறாங்க. சம்பந்தன்னு பேர் வைக்கிறாங்க. உண்மையாகவே இறை சம்பந்தத்தோடு பிறந்த குழந்தை அல்லவா, அதனால சம்பந்தன்கிற பேரு மிக்க பொருத்தமே. எல்லார் மாதிரியும் அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்றது. தட்டு தடுமாறி குப்புற விழுந்து தவழ்ந்து ஒரு வயசு அப்படி இப்படி மம்மானை பருவம், செங்கீரை பருவம், தாள் எல்லாமே, தேர் பருவம், தேர் உருட்டி விளையாடுறது வரைக்கும் ஒரு வயசு. அந்த குழந்தையுடைய தேஜஸ் அத்தனை பேருமே போவோர் ஒருவர் அத்தனை பேரையுமே திரும்பி பார்க்கிற வைக்கிற மாதிரியான குழந்தையுடைய தேஜஸ். அந்த தேஜஸ்ங்கிறது அக ஒளி. அது முகத்துல பவுடர் போடுறதோ, கண்மையை வைக்கிறதோ, குழந்தைக்கு கொண்டை போட்டு விதவிதமா அலங்காரம் பண்றதோ, இல்ல கழுத்துல காதுல அணிகலன் மாற்றுறதுனாலயோ வரக்கூடிய அழகு அல்ல. அது இயற்கையாகவே அந்த குழந்தைக்கே உண்டான பூர்வ புண்ணிய பலனால் அமைந்திருக்கும் தேஜஸ், இயற்கையான ஒளி. இந்த வசீகரம் அந்த குழந்தை முகத்துல அப்படி ஒரு வசீகரம். அந்த குழந்தைய பார்த்துட்டு போனாலே அன்னைக்கு நாளெல்லாம் உற்சாகமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் எல்லாருக்கும், ஊர் மக்களுக்கு. அந்த குழந்தை அப்பப்போ வீறு கொண்டு அழுமா. எதுக்கு அழுறோன்னே தெரியாம அழுன்னு மத்தவா சொல்றாள். ஆனா அந்த குழந்தைக்கு மட்டும் சிவபெருமான் ஞாபகம் வந்துடுத்து. நான் பேச்சு வராத மழலை வயசு இல்லையா, அப்போ சிவபெருமானோட பேச்சு அருகாமைய நினைச்சு ஏங்கி அழுமா அந்த குழந்தை. எதுக்குமே அடங்காதான். யாராவது ஏதாவது பாட்டு பாடினாலோ, இல்ல சரி சரி நமச்சிவாய சொல்ல அந்த மாதிரி ஏதாவது அந்த தாயார் சமாதானப்படுத்தினாலோ சமாதானமாகி சிரிக்குமா. அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல. பிறப்புல இருந்தே அந்த கேவல் இருக்கிறது. இறைவனுக்காக அந்த சுவாமி நம்மளை ஆட்கொள்ள வேணுமேங்கிற அந்த ஏக்கம், அந்த கேவல். நாள் ஓடுறது. 3 வயசு குழந்தைக்கு எதனாலயோ சுவாமிய பார்க்கணுங்கிற எண்ணம். இப்ப கொஞ்சம் பேச்ச வரும் இல்லையா, 3 பேச வருமே. ஓரளவுக்கு சொல்றது எல்லாத்தையும் திருப்பி சொல்ற வயசு அது. சொல்றதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவா. அது இந்த 3 வயசு குழந்தைக்குதான். என்ன சொன்னாலும் திரும்பி சொல்லும். எதை சொன்னாலும். எவ்வளவோ பேசவே பேசாத குழந்தைகள் முதல்ல பேச ஆரம்பிச்சா லென்த்தா சென்டென்ஸ் பேசுவா. அதுக்கு என் குழந்தையே உதாரணம். அவள் ரொம்ப லேட்டா பேச ஆரம்பிச்சா.
நீளமான சென்டென்ஸ் பேசுவா. சின்ன சின்ன சென்டென்ஸ் இல்ல. முதல்ல எல்லாம் ஒரு வார்த்தை தான். ஆரம்பத்துல எல்லாம் வெறும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை. பால், தண்ணி, மம்மம் இவ்வளவுதான் சொல்லுவா. பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முழு சென்டென்ஸ். அந்த மாதிரி ஏன் இத நான் இந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே நோட் பண்ணுங்க. ஏன்னா பின்னாடி விஷயம் இருக்குல்ல. பேச ஆரம்பிக்கிற அந்த குழந்தை அப்ப எப்பவும் போல திருவாளி குளத்துக்கு ஒரு நல்ல நாள் அதிகாலை பொழுது குளிக்க ஸ்நானம் பண்றதுக்காக கிளம்பும் போது காலை கட்டின்னு அலறுது. பொதுவா குழந்தை அந்த மாதிரி எல்லாம் முரட்டுத்தனம் பண்ற குழந்தை கிடையாது, கொஞ்சம் குழந்தைதான். அன்னைக்குன்னு பார்த்து கிளம்பும் போது காலை கட்டின்னு அலறதான். சிவபாதகிறது இருக்க கொஞ்சம் கோவம். பகவதியை கூப்பிட்டு குழந்தை உள்ள அழிச்சுன்னு போ, வெளியில கிளம்பும் போது முரண்டு பண்றான் பாரு, இது என்னது பழக்கம் அதெல்லாம். இல்லையே அவன் ஒன்னும் கேட்கற மாதிரி இல்லையே, ரொம்ப அழறானே. நானும் வருவேன் இன்னைக்கு உன் கூட கோவிலுக்கு. நான் குளத்துல குளிக்க போறேன்டா, குளிச்சுட்டு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு தான் வருவேன். நீ வந்து அதெல்லாம் இல்ல, நான் வருவேன். ஏன்னா ஆட்கொள்ள வேண்டிய நேரம் வந்தாச்சு இல்லையா, நான் வருவேன். சரி வா, 3 வயசு. அவர் வேகத்துக்கு இது நடக்குமா? நடக்காது. வா தூக்கிட்டு போறேன். அப்பதான் அந்த குழந்தை வயசுல தூக்க சொல்லும், தூக்குற வயசுல இறங்கி நடக்கிறேங்க. தூக்கிட்டு போறார். கோயில் படிக்கட்டுல நல்ல வாஸ்து இருக்கிற இடமா பார்த்து அந்த குழந்தைக்கு எந்த இடத்துல உட்கார வச்சா ஞானம் பறக்குமோ அந்த இடமா பார்த்து உட்கார வச்சுட்டு, அது அவர் பார்த்து உட்கார வைக்கல, அது தானா இறையருளால நடந்தது. அப்படி ஒரு விஷயம் நான் சும்மா சுவாரஸ்யத்துக்காக சொல்றேன். உட்கார வச்சுட்டு குளத்தங்கரையில இறங்குறார். அந்த குழந்தை அப்பா குளிக்கிறத பார்த்துட்டே இருக்கு. அவர் எப்பவும் போல முங்கி முங்கி எந்திரிக்கிறார். இந்த குழந்தை பார்த்து சிரிக்கிறது. அப்பா தண்ணிக்குள்ள போயிட்டு போயிட்டு வர்றார். ஒரு தடவை, 2 தடவை. 3வது தடவை மூச்சு அடக்கி பிராணாயாமம் பண்றதுக்காக தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் இருக்கிறது பழக்கம். உள்ள போறார். 1 வினாடி, 10 வினாடி, கொஞ்ச நேரம் காணும். குழந்தைக்கு பயம் வந்துடுறது. சின்ன குழந்தை இல்லையா, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பாவை காணும். கத்தி ஊற கூப்பிடுற வயசுதான் அது. அப்பான்னு மட்டுமே அழகக்கூடிய வயசு. அப்பா அம்மா அது மட்டுமே சொல்லி அழகக்கூடிய வயசு. அந்த குழந்தையும் அம்மா அப்பான்னு மட்டும்தான் சொன்னது. ஆனா அது குளத்தை பார்த்து சொல்லாம கோபுரத்தின் மேல உள்ள தோணியப்பரையும் உலக நாயகி பெரிய நாயகியையும் பார்த்து சொன்னது. அம்மா அப்பான்னு அந்த குழந்தை சுவாமி சொன்னாரா, ஈசன் சொன்னாரா, உமையம்மையை பார்த்து, பார் குழந்தை பசியில் அழறா போல இருக்கு, நீ போய் உன்னுடைய திருமுலையால் திருவமுது கொடுத்து சமாதானப்படுத்து. இதை விட வேற பாக்கியம் வேற என்ன வேணும்? தாயாரினுடைய திருமுலைப்பால் உண்ட அந்த குழந்தை ரிஷபாரூட எதிர்த்தாப்புல குழந்தைக்கு முன்னாடி காட்சி தரார். அந்த குழந்தை பூரிச்சு போறது, ஓடி போய் காலை கட்டிக்கிறது. தாயார் தூக்கி வச்சுட்டு தங்க கிண்ணத்துல தன்னுடைய திருமுலைப்பால திருவமுதாக கொடுக்கிறாள். அந்த குழந்தை சிரிச்சுட்டே இருக்கு. அவங்க அப்பா நேரம் தெரியும் இல்லையா, அந்த அப்பா நேர்ல மேல குளத்துல இருந்து மேல வர போறாருங்கிற போது 2 பேரும் குழந்தையை தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிடுறாங்க. இந்த குழந்தை சிரிச்சுட்டே இருக்கு. அவர் வந்து பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு தூக்கி வாரி போடுறது. அவருக்கு படிக்கட்டுல உட்கார வச்ச குழந்தை படிக்கட்டுல இருந்து மேல எந்திரிச்சு போய் வாய் பால் ஒடுகின வாய் என்னப்பா இது, பால் என்னதுப்பா, யார் கொடுத்தா, யாராவது கொடுத்த பால், எச்சில் பாலை குடிச்சிட்டியா? பயம் இருக்கு. என்ன சின்ன குழந்தை என்ன செஞ்சான்னு தெரியல, எதை எடுத்து வாயில போட்டான்னு தெரியல. தப்போ தெரியாம குழந்தைய படிக்கட்டுல உட்கார வச்சுட்டு போயிட்டோமோ, யாராவது ஏதாவது கொடுத்துருப்பாளோ, இந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வாயில, ஏன்னா டக்குன்னு பார்க்க நுரக்கக்கின மாதிரியும் இருக்கு, பால் ஒழுகின மாதிரியும் இருக்கு. எந்த பெற்றோருக்கும் பதறத்தான் செய்யும். வாயில என்னன்னு கேட்டா அந்த குழந்தை சொல்லாத வரைக்கும் துடிச்சுதான் போவோம். ஒண்ணுமே இல்லம்மாங்க, ஒண்ணுமே இல்லைங்கிறத வச்சுட்டு இருக்கிற மாதிரியே சொல்லணும் தெரியுமா, அப்போ ஒரு பயம் வரும். அது ஒண்ணுமே இருக்காது. அந்த வாயை திறந்து காட்டிட்டா பரவாயில்ல, அப்படியே இருக்கி உதட மூடிக்கும் போது அம்மாவுக்கு பயம் வந்துடும். அப்ப என்னவோ இருக்குன்னு கையை விட்டு நல்லா அந்த குழந்தை அழும்போது அப்படி கைய, அதுக்கு குழந்தைக்கு வலிக்கும். அப்புறம் ஒண்ணுமே இல்லையா, இப்ப முதுகுல 2 விழும். ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் ஏன் வாய் எவ்வளவு இருக்கமா மூடிட்டேன், பதறியே போயிட்டேன். ஏதாவது எடுத்து போட்டு தொண்டையில அடிச்சுட்டா அந்த பயம். அந்த தந்தையாருக்கும் அதே பயம் இருந்தது. குழந்தை என்ன சாப்பிட்டானோ, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன, வீட்டுல போய் அம்மாவுக்கு பதில் சொல்லணும். யாரும் இல்லாத பழக்கமா தூக்கிட்டு வேற வந்திருக்கோம் கோயில் குளத்தர்ல, யாராவது இருந்தாலாவது பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏதோ ஞாபகத்துல எப்பவும் போல அனுஷ்டானத்துக்காக அந்த குழந்தை எதுவுமே பதிலே சொல்லல. பால்னு
அதுக்கு அந்த குழந்தை ஒண்ணுதான் சொன்னது, நம்ம குழந்தைகள் பேச ஆரம்பிச்சா லென்த்தி சென்டென்ஸா பேசுவா அப்படின்னு. அந்த குழந்தை தோணிபுரத்தை கோவில் கோபுரத்தை காமிச்சு தோடு உடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடின்னு பாடினது. தோடு உடைய செவியன். சரியா? இதுல ஒரு குறிப்பு இருக்கு. 3 வயசான குழந்தை சுவாமியும் அம்பாளுமா சேர்ந்து வந்தது தோடு உடைய செவியன் விடை ஏறி ரிஷப வாகனத்துல வந்து தூவன் மதிசூடி சந்திரபரை தடித்தவர் காடுடைய சுடலை பொடி பூசி உள்ளம் கவர் கல்வன் என் உள்ளத்தை மொத்தமா கவர்ந்துட்டான் வீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் என்றோ சொல்லிட்டார். ஒரு குழந்தைக்கு தோடு உடையன்னு சொல்றதுக்கு எப்படி வந்தது? அந்த நேரத்துல அந்த எண்ணம் எப்படி வந்தது? ஞானப்பால் குடிச்ச குழந்தை சொல்றதுல ஆச்சரியமே இல்லை. ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? தோடு உடைய செவியன். தோடு யார் போடுறது? காது வளர்த்து போடக்கூடியது தோடு. பொதுவான வார்த்தை சொங்கட்டம், தோடு, கம்மல் இதெல்லாம் பெண்கள் உண்டானது. இடப்பாகத்தில் அம்மை இருக்கிறதுனால தோடும் உண்டு. குழைதான் உண்டு. ஆண்களுக்கு குழை, பெண்களுக்கு தோடு. இப்பெல்லாம் கம்மல்னு சொல்றோம். சரி, இந்த இங்க ஒரு உள்ளார்ந்த ஒரு குறிப்பு இருக்கு. கம்பலதரன் 2 கந்தர்வர்கள் இடைவிடாது ஈசனாரை தவம் செய்து வரம் வேண்டி தவம் செய்கிறார்கள். 2 பேரும் கந்தர்வர்கள். அந்த 2 பேருக்கும் வரம் அளிக்கிறதுக்காக சுவாமி முன்னே தோன்றும் போது அவங்க 2 பேரும் மகிழ்ந்து போய், சுவாமி நாங்க பாடுறது எப்பவும் உங்க காதுல நீங்க கேட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சுவாமி சொல்றாரு, நான் யாருன்னு தெரியுமா? மூலப்பரம்பொருள் சிவபெருமான்னு சுருக்கமா சொல்லுவாங்க. எனக்கு ஆதி அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு எதுவுமே கிடையாது. ரொம்ப காலமா நீ தவம் இருக்க, என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, அதனால வந்தேன். வரம் வேணும்னா கேளு. சதா சர்வ காலமும் நீ பாடுறத நான் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னா நான் வேலை வெட்டி இல்லாம இருக்கணும். அப்கோர்ஸ் நான் வேலை வெட்டி இல்லாம தான் இருக்கேன். ஏன்னா என் பேரே சிவம் தான். நான் சும்மாதான் இருப்பேன். சக்தி சேர்னா மட்டும்தான் நான் என்னோட ஆக்ஷனே, இல்லைன்னா நான் வெறும் மேட்டர் தான். ஆனா அதுக்காக எல்லாம் உன் பாட்டை என்னால காலம் ஃபுல்லா கேட்டுட்டே இருக்க முடியாது. 5 தொழில் பண்றவன் நானு. 5 தொழில் செய்யறவன். சிருஷ்டி ஸ்திதி லயம் அனுகிரகம் திரோபவம். படைத்தல், காத்தல், அருள் மறைத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 5 தொழில். சும்மா இல்ல. சும்மா மாதிரி தோணுதா? நான் சும்மா கண்ண மூடிட்டு உட்காந்து வேற வேலையே இல்ல, யூடியூப்ல எந்த நேரமும் பாட்டுக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சியா? பிச்சு அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் பாடிட்டே இருக்கணும், நீ கேட்டுட்டே இருக்கணும். வேணா ஒண்ணு பண்றேன், உன்னை தோடா மாத்தியும் காதுல போட்டுடுறேன், நீ பாட்டுல பாடு, நான் என் வேலையை செய்யறேன். வாக்மேன் எல்லாம் இப்ப வரலங்க. காதுல வச்சு பாட்டு கேட்கிற அந்த ஒரு ஏதோ ஒரு அது கருவியோ சாதனமோ அது மென்பொருளோ இல்ல வேற என்ன பொருளோ, காதில் ஒரு கருவியை வைத்தோ அல்லது காதில் இடைவிடாமல் பாட்டு கேட்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, அந்த சந்தர்ப்பம், அந்த அந்த சிச்சுவேஷன் எப்ப வந்தது பாத்தீங்களா? இல்லாதது பிறக்காது. சைவம் நமக்கு சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லி தர்றது அதனாலதான். அதனால இதோட எல்லாத்துக்கும் மூலம் பாத்தீங்கன்னா அங்கதான் போய் முடியும். கரண் கம்பலதரன் 2 பேரையும் தோடாக மாற்றி காதல் அணிந்து கொள்கிறார்கள். அவர்கள் எந்த நேரமும் இசைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த கானத்தை ஈசன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இது வரையர் சமையல் சொன்ன கதை. அந்த குழந்தை தோடுடைய செவியன் என்று குறிப்பால் உணர்த்தி இருக்கிறது. எவ்வளவு அழகு பாருங்க. காடுடைய சுடலை பொடி பூசி, அது வந்து சுடலை பொடி பூசுறதுக்கெல்லாம் அது தனி. அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட ஒரு வரம். இந்த பாட்டுல ஒவ்வொன்னா சொல்லும் போது, இந்த பாட்டுல முதல் பாட்டுலயே சமணம் பௌத்தம் இல்லாம சைவம் தழைத்து ஓங்கணுங்கிற மாதிரியான விஷயத்தை உள்ளார்ந்து பாடியிருக்கார். 3 வயசு குழந்தைக்கு நாட்டு நடப்பு தெரியுமா? சொசைட்டில என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அரசியல் தெரியுமா? என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றங்கள் நடைபெறுதுன்னு தெரியுமா? தெரிஞ்சது என்ன? அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அவர் ஞான சம்பந்தராக இருந்தார்.
அந்த பதிகம் பாடும்போது சிவஞானத்துக்கு என்ன நடக்குதுன்னே முதல்ல புரியல. ஏறி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கருவன் வீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மானி ஒன்றை பாடுவது ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிந்தேற்று வீடுடைய பிரமாபுரம். இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னப்பா நடந்தது. அடுத்த பேராகிராஃப் பாட்டிலேயே பதில் சொல்ற. உமையும் ஈசனும் எனக்கு ஞானப்பால் கொடுத்தாங்க, அதனால நான் பாடுறேன், அதனால இதெல்லாம் திருக்கடை காப்புல. இந்த திருக்கடை காப்புங்கிறது இவரோட பாட்டுல மட்டும், இருவர்களுடைய பாடல்கள்லையும் திருக்கடை காப்பு வராது. தேவாரம்ங்கிறது பொது பேராக இருந்தாலும் ஞானசம்பந்தர் பாடினது அத்தனையுமே திருக்கடை காப்பு, நாவுக்கரசர் பாடியது மட்டும்தான் தேவாரம், சுந்தரர் பாடியது திருப்பாட்டு. ஆனா பொதுவா தேவாரம்னு சொல்ல ஒரு பேர்ல நம்ம குறிச்சிடுறோம். இந்த மூணுலயும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பதிகத்தை கேட்டு ஓடி வந்து ஊரே கூடிடுது. இது ஞானசம்பந்தன் பாட ஆரம்பிச்சிட்டானா, இந்த குழந்தை எப்படி பாடுது பாருப்பா, 3 வயசு குழந்தை அருவியா கொட்டுறதுப்பா, பதிகம் எல்லாம் பாடுறதுப்பா, பண்ணோட சேர்த்து பாடுறது, பன்மந்த பாடல்கள். இதுதான் கவனிக்கணும். பாடும் போதே அந்த குழந்தை காந்தார பண்ணில் பாடியது. தோடுடைய செவியன் விடை ஏறிவோ தூவன் மதிசூடி. இது அந்த பெண் முழுசா பாடினா நேரம் போயிடும், அதனால நான் குறைச்சுக்கிறேன். 23 பன்வகையை நாவுக்கரசர், தேவாரர், சுந்தரர், நாவுக்கரசர், சம்பந்தருடைய பாடல்களின் வாயிலாக தான் நமக்கு கிடைக்கப்பட்டதே. பண்ணுக்கு வழிவகுத்தவர்களே அவர்கள் தான். 105 பண்ணு சொல்லுவாங்க, 100 பண். கடைசி அதை வச்சுதான் இன்று வரை தமிழிசை மிக அழகாக சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருது. ரெஸ்ட் ஆஃப் இதெல்லாம் ஹிஸ்டரி. சிவபாத கிருதையருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த குழந்தை நேரா கோயிலுக்குள்ள போறது, கோவில் பிரகாரத்தை நமஸ்காரம் பண்ணி சுவாமியை சுத்தி பாடுறது. அவங்க பாடுறதை கேட்டு ஊர் நிறைய தண்ணி வருது. அந்த குழந்தை வேக வேகமா நடக்குது. அவங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல போய் ஒய்ஃபு கேட்டா சொல்லணுமே என்ன நடந்தது, நீ என்னங்க எப்படி போன பிள்ளை என்னங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க வீட்டுல. அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு நடக்க அப்படியே தெரு மொத்தமும் கூட்டிட்டே வருது. இம்மிடியேட் அந்த ஊர் பாருங்க, அந்த ஊரு அந்த குழந்தையை கொண்டாடுவதற்காக மாவலை தோரணம் கட்டி வீடு வாசல் எல்லாம் முழுகி வாசல்ல கோலம் போட்டு அப்படியே திருவிழாக்கு மாத்துறாங்களாம் நிமிஷத்துல. மக்களுக்கு எவ்வளவு ஆர்வமும் ஈடுபாடும் இருந்திருக்கு பாருங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல. வீட்டுல எல்லாரும் சொல்லியாச்சு, அந்த குழந்தை இப்போ வீட்டுல கொஞ்ச நேரம் ஆசுவாசம், அக்கம் பக்கம் எல்லாம் எட்டி பார்த்த விதமா தான் இருக்காங்க. ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டா பேட்டி எடுக்கிறதுக்கு ஃபுல்லா அதே மாதிரி எங்கிருந்தாலும் வராங்க. இந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அந்த குழந்தை அது பாட்டுல இருக்கு. அடுத்த நாள்ல இருந்து அந்த குழந்தைக்கு ரொட்டீன் ஆரம்பிச்சிடுறது. இப்போ அந்த குழந்தை 3 வயசு குழந்தை கிடையாது. இந்த குழந்தைக்கு தோன்றது பக்கத்துல உள்ள தளத்துக்கு போகணும்னு. இந்த நொடி, இந்த நிமிஷத்துல இருந்து அந்த குழந்தை தன்னுடைய இறை பயணத்தை தொடர்கிறது. விடியற் காலையில எந்திரிச்சு அந்த குழந்தை தன்னுடைய காலை கடன்கள் எல்லாம் முடித்து எப்படி தயாராகணுமோ அப்படி தயாராகி சீர்காழியில போய் பார்த்துட்டு, சீர்காழியில இருந்து முதல்ல போகிறது திருக்கோலக்கா. இந்த திருக்கோலக்காவிலதான் அவருக்கு 2வது அதிசயம் நடக்குது. இந்த திருக்கோலக்கா கோவில்ல அந்த குழந்தை பாடும்போது கை சிவந்து போகுதாம். மழையில் வாழைப்பாய மாத பதிகம் பாடுறாரு அந்த கோவில்ல. இந்த மழையில் வாழைப்பாய நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஆனா அது திருக்கோலக்காங்கிறது சில சமயம் ஞாபகம் வரும், ஒரு சில சமயம் நம்ம எல்லாருக்கும் மறந்துடும். அந்த கையில தாளம் போட்டு பாடுறத பார்த்துட்டு அம்பாள் சுவாமி அப்படி திரும்பிதான் பார்த்தாலாம். என்ன குழந்தைக்கு கை சவக்குதா, சரி சரி வருத்தப்படாத, தராரு. அதுவும் என்ன தராரு, தாளம். சரி, தாளம் எப்படி தராரு, பொற்றாளம், பொன்னாலான தாளம். எங்கேயாவது தங்கத்துல சத்தம் வருமா? தங்கம் பாக்குறதுக்கு வேணா ஆசையா இருக்கலாம், அதை வச்சிருந்தா கௌரவமா இருக்கலாம். ஆனா தங்கத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. தங்கத்துல தாளம் கொடுக்கிறாரு. குழந்தை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. தங்கத்துல தாளம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கச்ச கச்ச கச்சாரி, என்னப்பா இது, பொன்னாலான தாளம், பொற்றாளம், இதுல எப்படி சத்தம் வரும்?
இதுல ஒண்ணு உரசனாலும் ஒண்ணு ஒரு நங்குனா தாளத்துக்குன்னு ஒரு ஓசை இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு நேர்த்தி இருக்குல்ல, என்ன பண்றது? அம்பாளை பார்த்து மனமுருக பிரார்த்திக்க. ஏன்னா அசையும் அசையா உயிர்கள் அத்தனைக்கும் அவள் தானே உயிராக இருக்கிறவள். ஜடமோ ஜடம் இல்லையோ அத்தனைக்கும் உயிர்ப்பு சக்தி இல்லையா? அந்த பொற்காலத்திலும் சப்தமாக இருக்கக்கூடிய அந்த சப்த ஸ்வரூபினியை, ஓசை நாயகியை, ஓசை கொடுத்த நாயகியின் பேர் அம்பாளுக்கு. பாடும்போது அந்த தங்க பொற்றாளத்தில் மிக சிறப்பாக தாளத்தோட சப்தம் ஒலித்ததுன்னு குறிப்பிருக்கு. அப்படி ஒரு தாளம், அந்த தாளம் கேட்கும் போதே அவ்வளவு மனசுக்கு ரம்யமா இருக்கிற மாதிரியான சப்தத்தை கொடுத்து அம்பாள் அனுகிரகம் பண்றான். திருக்கோலக்கா போயிட்டு இப்ப சீர்காழி வந்தாச்சு. சீர்காழி வந்துட்டு பூவார் கொன்றை அந்த பாடல் பாடுற. இப்போ அம்பாளினுடைய ஊரு, அதாவது அம்மாவினுடைய ஊரு திருநனிப்பள்ளி. பிறந்த வீட்டுக்கெல்லாம் சொல்லி விட்டுரு, நம்ம ஆட்கள் சும்மாவா இருப்பாங்க? மாமா, மச்சான், நாத்தனார், ஓரகத்தி, பெரிய மாமா, சின்ன மாமா, ஒண்ணு விட்ட தாய்மாமா, தாய்மாமாவுக்கு சித்தப்பாவுக்கு பேரனோ பேத்தியோ இருந்தா அவங்க எப்படி எல்லார்கிட்டையும் சொல்லிட மாட்டாங்களா தன் வீட்டுல நடந்தத? திருநனி பள்ளியில இருந்து ஒரு கூட்டமா கிளம்பி வராங்க. குழந்தைக்கு ஞானம் வந்துடுத்தாமே, யோசிச்சு பாருங்களேன். உன் குழந்தைக்கு ஞானம் வந்துடுத்தாமே, உன் குழந்தைக்கு பாடெல்லாம் பாட்ட ஆரம்பிச்சுடுத்தாமே, குழந்தை வாயை திறந்தா அதிகமா கொட்டுறதாமே, சுவாமிக்கு முன்னாடி அப்படி ஒரு அதிசயம் நடந்ததாமே. ஊரே திரண்டு வந்து என் ஊருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவங்க ஊர்ல தூக்கி தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லி, ஆமா அம்மா வீட்டுல சைடு பாட்டி தாத்தா கூப்பிட்டா போகதானே வேணும். திருநனிப்பள்ளி போய் எந்தையும் மேவும் திருநனிப்பள்ளியை நினைப்பவர் தம் வினைகள் கெடுவதற்கு ஆணை நமதேன்னு பாடுறாரு. திருக்கடை காப்புல இது ஒரு ஸ்பெஷலுங்க. அவரோட பாட்டுல எல்லாமே வானில் அரசாழ்வர் ஆணை நமதே, தீவினை கெடும் ஆணை நமதே, இந்த மாதிரி ஆணை நமதேங்கிற வார்த்தையை சேர்த்து சேர்த்து எழுதுவார். ஏன் சம்பந்தர் பதிகத்தை தினமும் பாராயணம் செய்தால் நமக்கு கட்டாயம் விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னா ஆணை நமதேங்கிறாரு. யோ, சொன்னா சொன்னதுதான், இல்லைன்னா என்ன வந்து கேளு. சம்பந்தர் சொல்லி அது நடக்கலன்னா அது சுவாமிக்கு அடுக்குமா? அதனால அவருடைய பதிகத்தை விடாமல் பாராயணம் செய்தால் நிச்சயம் நன்மை பயக்கும்ங்கிறது 100% அனுபவ உண்மை. இப்படி திருநனிப்பள்ளியில பாடிட்டு இதுக்கப்புறம் திருத்தலைச்சாங்காட்டு, அந்த ஊரே அப்படிதான் அந்த பேரெல்லாம் கொடுத்திருக்காரு. இந்த ஊருக்கான குறிப்பு தேடி பார்த்தேன், சேக்கிடார் என்ன சொல்லியிருக்காருன்னு குறிப்பு கிடைக்கல. இந்த ஊர் அன்பர்கள் அழைப்பின் பேர்ல அந்த ஊர்லயும் போய் பதிகம் பாடுறாரு. அந்த கோவில் அமைப்பு வலம்புரி சங்கோட அமைப்பிலேயே இருக்கும். அது அந்த பதிகத்துல ரொம்ப அழகா சுட்டி காமிக்கிறது. சரி, இப்படி அக்கம் பக்கம் 1-2 கோவிலுக்கு போனாரா, இப்போ அவருடைய பயணம் வேகம் எடுக்குது. எப்படின்னா, வரிசையா நான் கோவில் சொல்லிக்கிட்டே வரேன், முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டாலும் நாளைக்கு காலையில ரெக்கார்டிங்காவே வந்துடும் யூடியூப்ல, பொறுமையா கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. திருவலம்புரம், திருப்பல்லவனீஸ்வரம், திருச்சாய்க்காடு, திருவெண்காடு, தென் திருமுல்லை வாயில், இது அத்தனையும் முடிச்சிட்டு திருப்பியும் சீர்காழிக்கே வர்றார். சீர்காழிக்கு வந்து அங்கிருந்து உள்பக்கமாக திருமகேந்திரப்பள்ளி, திருக்குறுகாவூர், இது ரெண்டும் போயிட்டு பதிகம் பாடிட்டு மறுபடியும் சீர்காழிக்கே வர்றார். திருநனிப்பள்ளி இப்ப இருக்கிற புஞ்சைங்கிற பேரால வழங்கப்படுது. இந்த இடத்துல இந்த திருக்குறுகாவூர் திருமகேந்திரப்பள்ளி சீர்காழிக்கு வரும்போது சீர்காழிக்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவி மதங்க சூளாமணியும் வந்து சேர்றாங்க. அவங்க 2 பேரும் பாணர் குலத்தவர்கள், மிகச்சிறந்த இசை விற்பனர்கள், யாழில் அத்தனை விதமான நேர்த்தியான இசையையும் வாசிப்பவர்கள். அவங்க ஞானசம்பந்தரை வந்து பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி, அவர் வரான்னு தெரிஞ்சு சம்பந்தர் எதிர்கொண்டு அழைக்கிறாராம்.
ஏன்னா திருநீலகண்டர் வயசுல பெரியவர், திருநீலகண்டர் வேற, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வேற, ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க ரெண்டு பேரையும் உபசரிச்சு அவங்களுக்குன்னு ஜாகை, அந்த ஜாகைங்கிறது வந்து பொதுவாகவே அந்த சைடு ஃபுல்லாவே பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஜாகை எதுன்னு தான் கேட்பாங்க, வீடு எதுன்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டான இடத்தை ஏற்பாடு படுத்தி கொடுத்து அவங்களை தங்க வச்சு தன்னுடைய பதிகம் பாடும்போது யாழ்ப்பாண ஒரு கோரிக்கை வைக்கிறார். நீங்க பதிகம் பாடும்போது அது அத்தனையும் நான் உடனிருந்து யாழ் இசைக்கணும் அப்படின்னு. அந்த கோரிக்கையை அம்போடு ஏற்று ரெண்டு பேரும் சேர்ந்தே தரிசனம் பண்றாங்க. இவங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு தில்லைக்கு போகணும்னு ஆசை வருது. அதான நடராஜர் என்ட்ரி ஆகாம இருந்தா எப்படி, ஹீரோ ஆச்சு. தில்லை நடராஜரை போய் பார்த்துட்டு அங்கேயும் திருப்பதிகம் பாடுற ஆடினாய் நறுநெய்யோடுங்கிற அந்த பதிகம். இந்த தில்லைக்கு போகும்போது தில்லை 3000 அந்தணர்கள் அத்தனை பேரும் எதிர்கொண்டு அழைத்து பூர்ண கும்பத்தோடு வரவேற்று உபசரித்து கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் சம்பந்தர் பாட யாழ்ப்பாணர் வாசிக்க தேவலோகம் போல காட்சி கொடுக்கிற அந்த சிதம்பரத்தில் அத்தனை பேரும் கண்டு ரசித்து மகிழும் போது திருஞான சம்பந்தருக்கு பாடிக்கிட்டே இருக்கும் போதே கண்ணு திறந்து பாக்குறாரோ அத்தனை தில்லை 3000 அந்தணர்களும் சிவகணங்களாக காட்சி கொடுக்கிறார்களாம். அந்த க்ஷணத்திலேயே திருநீலகண்ட யாழ்ப்பாணரையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க, இங்க இருக்கிற அந்தணர்கள் எல்லாரும் சிவகணங்களாக தெரிகிறார்கள், நீங்களும் பாருங்கள் அந்த காட்சியைன்னு சொல்லி காமிக்கிறாராம். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அதை பார்த்துட்டு விம்மி வெடிச்சு, எந்த ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சேனோ இப்படி ஒரு காட்சி கிடைக்குன்னு சொல்லி, இது அந்த ஆடினாய் நறுநெய்யோடுங்கிற பதிகத்துல உட்குறிப்பாக இருக்கு, அகக்குறிப்பாகவே இருக்கு, வேணும்னாலும் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே அளவலாவி மகிழ்ந்து சிதம்பரம் கோவில்ல கொஞ்ச நேரம் இருந்து பண்ணிட்டு அடுத்ததாக திரு எருக்கத்தம்புலியூர், இந்து வந்து யாழ்ப்பாணர் பிறந்த ஊர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பிறந்த ஊருக்கு சம்பந்தரை வந்து அழைச்சிட்டு போறார். நான் பிறந்த ஊருக்கும் நீங்க வரணும், வந்து பதிகம் பாடணும் அப்படின்னு. அங்க திரு எருக்கத்தம்புலியூர் வந்து அங்கேயும் பதிகம் பாடி இருந்துட்டு அதுக்கப்புறம் திருமுதுகுன்றூர் போறார். திருமுதுகுன்றம் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பெண்ணகரம். இதுக்கப்புறம் இந்த திருப்பெண்ணகடத்துக்கு அந்த சுத்தி இருக்கிற வட்டாரங்கள் எல்லாம் திருமாட கோயில்கள்னு பேரு, தூங்கானை மாட கோயில்கள். ஒரு நிகழ்வுக்காக சோழ மன்னன் என்ன பண்ணினான்னா, பூர்வ ஜென்ம வினை தெரியும் நமக்கு ஏற்கனவே, சிலந்தியும் யானையுமாக இருந்தது. முன்னொரு காலத்திலே ஒரு சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு யானை தினமும் வந்து பூஜை பண்ணும். தும்பிக்கையில தண்ணி எடுத்துட்டு வந்து சிவலிங்கம் மேல ஊத்தும், அங்க இருக்கிற காட்டுப்பூவெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து போடும், தும்பிக்கையால ஒரு வணக்கம் வைக்கும். சிலந்தி அங்க அந்த சிவலிங்கத்துக்கு இருக்கிற அந்த மரத்தின் மேல சிலந்தி ஒன்று, ஐயோ சுவாமிக்கு வெயில் படுதுன்னு சொல்லி தன்னுடைய எச்சிலால் வேக 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 வேகமாக வலை செய்யும். இந்த யானை அடுத்த நாள் வந்து அந்த வலை இருக்கும் சுவாமி மேல, யானைக்கு கோபம் வந்து, என்னது இது எப்ப பார்த்தாலும் இந்த சிவலிங்கத்துக்கு மேல வலை இருக்குன்னு, தும்பிக்கையில தண்ணி எடுத்துட்டு வந்து ஓங்கி அடிக்கும், அடிக்கிற நேரத்துல அந்த வலை போயிடும். சிலந்திக்கு அழுகையா வரும். அந்த யானையை பார்த்து, இந்த யானைக்கு ஏதாவது அறிவு இருக்கா இல்லையா, சரீரம் மட்டும் இவ்வளவு பெருசுக்கு இருக்கு, ஆனா மூளை கொடுத்து கொஞ்சோண்டு கூட இல்ல. என்னுடைய எத்தனை லிட்டர் உமிழ் நீர் இந்த வேலை பின்றதுக்காக நான் தினம் இறக்கிறேன் தெரியுமா சுவாமிக்காக. அவருக்கு வெயில் படுதேன்னு நான் நிழல் போட்டா, இது வந்து அங்க இருந்து வந்து இவ்வளோ பெரிய உடம்ப தூக்கிட்டு வந்து தண்ணி அடிச்சு என்னோட வலையை களைச்சு விட்டுறது. இதுக்கு இதே வேலையா போச்சு. ஒரு தும்பிக்கைக்குள்ள தும்பிக்கைக்குள்ள போன சிலந்தி கடித்ததால் விஷம் ஏறிய யானையும் இறந்து விடுகிறது, உள்ள போன சிலந்தியும் இறந்து விடுகிறது. அடுத்த ஜென்மத்துல இந்த சிலந்தி பிரிக்கிறது சொல்றதும் உண்டு, இல்ல அவங்க கோச்சங்கட் சோழன் இல்ல அப்படின்னு சொல்றதும் உண்டு. கோச்சங்கட் சோழனுடைய கதை வந்து செங்கண்ணன் பேரு, கோச்செங்கண்ணன். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல முகூர்த்தம் பாக்குறாங்க, இன்னும் 9 நாளிகை கழிச்சு பிறந்தா இந்த குழந்தை மிகச்சிறந்த ராஜாங்க ரீதியா இருக்கும், இல்லைன்னு சொல்லும்போது தனக்கு என்னாலும் பரவாயில்ல ஊரு நல்லா இருக்கணும்னு சொல்லி மேல் கட்ட சொல்ல 9 into 24 minutes கால்குலேட் பண்ணி பாருங்க. அத்தனை நாளிகையும்
அந்த குழந்தை பிறப்பை தள்ளி போடுவதற்காக அவள் தலைகீழ தன்னுடைய கால் ரெண்டையும் தூக்கி மேல கட்ட சொல்லி ரிவர்ஸ்ல இருக்கிற குழந்தை பிறப்பை தடுக்கிறதுக்காக அந்த குழந்தையினுடைய இடங்கள் ரத்தம் அத்தனையும் கால்ல இருந்து தலைவலி செங்கண்ணன் கோட்டுங்கிறது அவனுடைய வீரத்தை குறிக்கும். திருக்கோட் செங்கண்ணன்ங்கிற பேரு, அந்த பேரில் மன்னனாக பிறந்தான்னு ஒரு குறிப்பு இருக்கு. இந்த மன்னன் கட்டின கோவில் எல்லாமே பாத்தீங்கன்னா வாசல் படி குட்டியோண்டா இருக்கும், குட்டியா இருக்கும். நீ குனிஞ்சு படுத்துக்கிட்டு தான் போகணும். பிரம்மதேஸ்வரர் கோயில் எல்லாம் உதாரணம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா. ஏன்னா யானை மட்டும் வரக்கூடாது கோவில்ல. மாடு வரலாம், ஆடு வரலாம், கோழி வரலாம், புறா, மைனா எல்லாம் வரலாம், யானை மட்டும் வரக்கூடாது. ஏன்னா முன்ஜென்ம கோபம் தனக்கே தெரியாம அது உள்ளுக்குள்ள ஆத்மாவில பதிந்திருக்க முன்ஜென்ம அந்த நிகழ்வு. யானையை கண்டா பிடிக்காது. யானை படையா இருக்கும், யானை சண்டைக்கெல்லாம் பிரயோஜனப்படும், பட்டத்து யானை எல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. கோவில் கருவறைக்கு பக்கத்துல யானையால எட்டி பார்த்தா கூட தெரியக்கூடாது. அதனால அப்படி ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் வைங்கள. இந்த தூங்கானையமான கோயில்களுக்கெல்லாம் சம்பந்தர் போயிட்டு போயிட்டு வந்து அங்கேயும் பதிகம் எல்லாம் பாடுறாரு. இப்படி பாடிட்டு இருக்கிற காலத்துல என்னென்ன ஊருக்கெல்லாம் இப்ப வராரு அப்படின்னா திருவரத்துறை. இந்த திருவரத்துறைன்னு சொல்லும் போது அந்த திருவரத்துறைக்கு இப்போ இருக்கிற பேரு திருநெல்வாயில் அறத்துறை. இது பெண்ணகடத்துல இருந்து மேற்கே 5 மணி தூரம் இருக்கு. அந்த குழந்தை நடந்து போகும்போது கால் அப்படி துவண்டு வருது அந்த குழந்தைக்கு. மிஞ்சு போனா என்னங்க, ஒரு வயசு ஆயிருக்குமா? அப்போ ஒரு 3 வயசுல பாட ஆரம்பிச்ச குழந்தை ஒரு 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் நடந்திருந்தா கூட அப்படி இப்படிமா ஒரு 4 வயசு இருக்குமா அந்த குழந்தைக்கு. இப்போ 4 வயசு குழந்தை கோவிலா நடந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப என்ன சொல்றது, அப்படியே தவிச்சு போய் அப்படி கால் அப்படி ஓஞ்சு போய் வர்ற மாதிரி துவண்டு வரும்போது ஈசன் பார்த்துட்டு உண்மையை பார்த்துட்டு சொல்றாராம், பாரு என் குழந்தை அப்படி கால் வலிக்க வலிக்க நடந்து வருது, பாவம். அம்பாள் இப்படி பாக்குறா, என்ன பண்ண போறீங்க? ஒரு தாளம் கொடுத்து பொன்னாலான தாளம் கொடுத்து சோதிச்சீங்க, அந்த மாதிரி இப்ப வேற ஏதாவது பண்ண போறீங்களா? இப்ப இருந்தா ஸ்கேட்டிங் கொடுங்க சுவாமி, நான் அப்படியே கால்ல மாட்டிட்டு அப்படியே வேகமா நடந்துடுறேன். இல்ல எஸ்கலேட்டர் கொடுங்க சுவாமி, இந்த மாதிரி படிக்கட்டுலாம் ஏறி இறங்க முடியல, அதெல்லாம் கேட்கலாம். அப்போ இருந்த காலத்துக்கு எது வசதியோ அதுதான் கொடுக்கணும் இல்லையா? சுவாமி சொல்றாராம், இரு இந்த குழந்தைக்கு இதுக்கு நான் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். அந்த திருவரைத்துறை கோவில்ல உள்ள அந்தணர்கள் அர்ச்சகர்கள் அத்தனை பேரினுடைய கனவிலும் போய், என் குழந்தை நடந்து வரான், காலெல்லாம் வலிக்குது அவனுக்கு, அவன் கால் வலிச்சா எனக்கும் கால் வலிக்கிற மாதிரியே இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, காலையில அவன் குளிச்சு எந்திரிச்சு கோவிலுக்கு வருவான் இல்லையா, அப்போ முத்து சிவிகை, முத்து சின்னம், முத்து மணிக்குடை, இது 3ஐயும் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், நம்மிடம் இருந்து பெற்று சென்று சம்பந்தனை எதிர்கொண்டு அழைத்து வருக அப்படின்னு அத்தனை பேர் கனவுலையும் செய்தியா சொல்ற. ஊரே திரண்டு நிக்கிது அடுத்த நாள் காலையில கோவில்ல. எப்ப உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு நைட்டு 2 மணி இருக்கும். இல்ல எனக்கும் அதே 3 மணி இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு, எனக்கும் அதே கனவு தான். முத்து சிவகை, முத்து சின்னம், முத்து கூட எல்லாம் எடுத்துட்டு போக சொன்னாரு. அதுவும் எங்க இருந்து? நம்மிடம் இருந்துன்னாரு. நம்மிடம் இருந்துன்னா என்ன புரியலையே. சரி கோயிலுக்கு போவோம், எதா இருந்தாலும் கோயிலுக்குள்ள போய் பார்த்துட்டு சொல்லுவோம். சுவாமியினுடைய கோயிலை திறக்கும் போது துந்துவி சங்கம் முழங்க நாதத்தோட தான் எழுப்புவாங்க. ஏன்னா சிவபெருமான் கோவில் எந்த ரூபத்துல இருக்காருன்னு தெரியாது, அதனால தட்டிட்டு போறது ஒரு முறைன்னு சொல்லுவாங்க. கோவில் கதவை திருக்கதவத்தை தட்டிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. உள்ள போய் கருவறை கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி கூட கோவில் அப்படி மே கமின், அதேதான் இப்ப இருக்கிற மே கமின் கதவை அப்படி சத்தம் பண்ணிட்டு 3 முறை கதவை தட்டிட்டு திறக்கிறது வழக்கம். கோயிலுக்குள்ள போறாங்க, கருவறைக்கு முன்னாடி அப்படி அவ்வளவு பளபளப்பா அழகு ததும்ப முத்து பல்லக்கு, முத்து சிவிகை, முத்து சின்னம், முத்து மணிக்குடை. சிவிகை என்ன தெரியும் இல்லையா, குட்டி பல்லக்கு, ஒருத்தர் உட்காந்துட்டு போலாம். இந்த 3ஐயும் எடுத்து கொண்டு போய் ஊரே திரண்டு வந்து நிக்குது. காலையில திருவரைத்துறையில தங்கி இருக்கிற இடத்துல ஞானசம்பந்தர் பாக்குறாரு, காலங்கத்தால வாசல்ல கச்ச 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 சவுண்டு. என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்க அப்பா பார்த்துட்டு எட்டி பாக்குறாரு. குழந்தைக்காக ஏத்தாப்புல தாரத்தப்பட்டையோட வாத்தியம் முழுங்க, வேத கோஷம் முழுங்க,
வாணர்கள் ஒரு பக்கம் யாழ் வாசிக்க, இந்த பக்கம் மத்தளம் முழங்க, அத்தனை பேரும் மரியாதையோட வந்து இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி சுவாமியோடைய உத்தரவு. இந்த குழந்தைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, சுவாமி உத்தரவுன்னா நான் அதுபடி ஏறிக்கிறேன். அந்த குழந்தை அதுக்கப்புறம் வெள்ளத்துல ஏறி திருவெண்ணெய் இந்த ஊர் போறார். அடுத்து இந்த ஊர்ல எந்த ஈசன் பதிகம்னு அங்க ஒரு எந்த ஈசன்கிற அந்த ஒரு பதிகம் பாடுறார். இங்க திருநெல்வேலியிலிருந்து திருப்பி சீர்காழி வந்துட்டு சீர்காழியில இருந்து திருப்பழுவூர் போறாரு. திருப்பழுவூர்ங்கிறது கிட்டத்தட்ட அரியலூர் பக்கத்துல இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய ஊருக்கு, ஏன்னா இப்பதான் சிவிகை வந்துருச்சு, நடந்து போனாலே அவ்வளவு ஊர் கவர் பண்றவரு. இப்ப சிவிகை வந்துருச்சு, கேட்கவா வேணும்? எவ்வளவு இடத்த கவர் பண்றாரு பாருங்க. திரு விஜயமங்கை, திருவைகா, திருப்புறம்பயம், திருச்செங்கலூர். இதுல கஜ இந்த திருப்புழூர்லயும் கஜ யானை தோலை போர்த்திய மூர்த்திங்கிற குறிப்பு இருக்கு. பொதுவா வழுவூர் தான் கஜசம்ஹார மூர்த்தி, ஆனா இங்கேயும் அந்த குறிப்பு இருக்கு. இந்த திருநெல்வேலிங்கிறது உளுந்தூர்பேட்டைக்கு வடமேற்கு திசையில 5 மைல் தொலைவுல இருக்கு. இப்போ நெய்வெண்ணைங்கிற பேர்ல இது வழங்கப்படுது. இந்த திருப்பழுவூருங்கிறது திருச்சி பக்கத்துல இருக்கு. அரியலூர் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் பழுவூர், கீழே பழுவூர், மேல பழுவூர்னு சொல்லுவாங்க. பழுவூர் தெரியும். இந்த திருச்சி விழுப்புரம் ரயில் பாதையில அரியலூருக்கு தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இந்த திரு விஜயமங்கை வந்து அர்ஜுனன் தவம் இருந்து பாசுபதத்தை பெற்ற இடம்னு ஒரு குறிப்பு இருக்கு. திருவைகால வந்து வைகா ஊர் அப்படின்னு இன்னைக்கு தேதியில அந்த ஊரை குறிப்பிடுறாங்க. திருப்புறம் பயம், பயம்னா தண்ணீர், புறம்னா வெளியில. ஒரு ஊழி பிரளயத்தின் போது இந்த ஊரினுடைய எல்லையிலேயே தண்ணியை தேக்கி நிறுத்தியதால் ஊருக்கு புறம்பாக பயம், பயம்னா தண்ணி, தேக்கி நிறுத்தியதால் திருப்பயம்ங்கிற பேர் அந்த ஊருக்கு. செம்பியன் மாதேவி, திருப்புறம் பயம்னாலே செம்பியன் மாதேவி தான் ஞாபகம் வரும். யாருக்குமே செம்பியன் மாதேவியும் மறக்கவே மறக்காது. இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு இதுக்கப்புறமும் மிக வேகமாக அடுத்தடுத்த ஊர்களுக்கு சென்று வர்றாரு. இதுல திருச்செங்கன்னூர்ல வரும்போது அந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாருக்கும் சண்டேச நாயனாரை பல்லக்குல வந்து இறங்குவது போல அந்த ஊர்க்காரர்கள் எல்லாரும் ஆனந்த கண்ணீர் வடித்து பூர்ணகுமாரியோட கூப்பிடுறாருன்னு ஒரு குறிப்பு இருக்கு. சண்டேச நாயனார் வரலாறு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். திருஞான சம்பந்தருக்கு மூத்த காலம் அது. ஏன்னா அந்த பச்சிளம் பாலகனா இருக்கும் போதுதானே சுவாமி ஆட்கொண்டார். பல்லக்கில இருந்து வந்து இறங்கி வர்ற அந்த நடை உடை பாவனை பார்த்த உடனே அந்த ஊர்க்காரர்களுக்கு சண்டேச நாயனார் தான் ஒருவேளை சம்பந்தராக பிறந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்க எல்லாரும் சூழ்ந்து சிறப்பாக அன்பு செய்யறாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கு. இங்க திருச்செங்கனூர்ல பதிகம் பாடினதுக்கு அப்புறம் திருப்பனந்தாள், திருப்பந்தனை நல்லூர், திரு ஓமாம்புலியூர், திருவாழ்குளப்புத்தூர், திருக்கடம்பை, திருநறையூர், திருக்கருப்பரியலூர், இத்தனை ஊரையும் பதிகம் பாடிட்டே வர்றாரு. திருப்பந்தனை நல்லூர் பார்வதியார் ஆடிய பந்து இந்த ஊர்ல வந்து விழுந்ததால பந்தனை நல்லூர்ங்கிற பேரம். இப்போது பந்தனை நல்லூர்னு கூப்பிடுறாங்க அந்த ஊரை. திருவாழ்குளப்புத்தூர்ல வந்து இப்போ வாகுலாளி புத்தூர்னு சொல்றாங்க, திருவாளப்புத்தூர்னு சொல்றாங்க. திருக்கடம்பை இப்போ இருக்கிற மேலக்கடம்பூர் தான் திருக்கடம்பைன்னு பேரு. திருநாரையூர்ல நாரை ஒன்று பூஜித்து சிவபேறு அடைந்ததால் திருநாரை, இந்த ஊருக்கு பேரு திருநாரையூர். இங்கதான் நம்பியாண்டார் நம்பி தேவார திருமுறைகளை ஒன்று சேர்ந்து திரட்டிய பெருமை இந்த திருநாரையூரில் பிறந்த நம்பியாண்டார் நம்பிக்கை சேரும். இப்படி ஒவ்வொரு கோவிலா வந்துட்டே இருக்கிறவர் எங்க வர்றாரு அப்படின்னா அடுத்ததாக இப்போ இவருக்கு வயசு 7. இத்தனை ஊர் வந்துட்டார் இல்லையா, காலம் ஓடுது இல்லையா. இன்னொன்னு, இவர் ஊருக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் கொஞ்ச நாள் தங்கிட்டு வேற போறாரு. இப்போ இவருக்கு உபநயனம் போடக்கூடிய வயது.
ஊர் கூடி உபநயனம் பண்றதுக்காக நாள் குறித்து இதுல சேக்கிழார் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்றார். ஒரு பிறப்பும் சாராத பிள்ளையாரை உலகியல் கொண்டு உபநயன முறையில் இரு பிறப்பாளர் என்ற நிலைமையில் வைத்து வேத சடங்குகளை காட்டி மறைகள் நான்கினையும் தந்தோம் அப்படின்னு அந்தனர்கள் வந்து பிறப்பையே அறுக்கக்கூடிய ஞானத்தை அடைந்த ஒரு குழந்தை. இனிமே அந்த குழந்தைக்கு சம்சாரமாவது இன்னொன்னு ஆகுது. தர்மார்த்த காம மோட்சத்துல நேராவே அந்த குழந்தை மோட்சப்படியை அடைந்து விட்டது. இப்போ அந்த குழந்தைய திருப்பியும் ஆல்ரெடி ஃபைனல் டிகிரி முடிச்சவங்கள திருப்பியும் முதல்ல இருந்து கிளாஸ்ல உட்கார வைக்கிற மாதிரி பூணல் போட்டு சம்சார பந்தத்துக்குள்ள இழுக்கிறதுக்காக, அல்லது பூணல் போடும் போதுதான் அவன் வந்து ஒரு மானுடனுக்கு பிறப்பால் வருவது அந்தனத்தன்மை கிடையாது. வேதத்தை உணரும் போது மட்டுமே அந்த அந்தனர்ங்கிற அந்த ஒரு தகுதி வரும். பிறப்புன்னு சொல்லுவாங்க, இரு பிறப்பு. பூணல் போடும் போது இரண்டாவதாக அவன் பிறக்கிறான். அந்த பிரம்மோபதேசம், பிரம்மத்தினுடைய உட்பொருளை அறிந்து கொள்வதால் மட்டுமே அவன் பிரம்மத்தை உணரும் பொருட்டு அவன் அந்தன் ஆகிறான். அது வரைக்கும் அவன் எந்த குலத்துல பிறந்தாலும் அதை பத்தி எல்லாம் யாருக்கும் அக்கறை கிடையாது. பூணல் ஆனால் மட்டும்தான் அவன் அந்தன குலத்தை சேர்ந்தவன். பூணல் போடாம இருக்கிற எத்தனை வயசு ஆனாலும் போடாமல் இருக்கிற அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் அந்தனர்களாக கருதப்பட மாட்டார்கள். இன்னைக்கு வேதனையான ஒரு விஷயம், 24 வயசு அல்லது 25 வயசு அல்லது 28 வயசு அல்லது 30 வயசு கல்யாணத்துக்கு முதல் நாள் கூட விட்டுட்டோம். அவனுக்கு எக்ஸாம் இருந்தது, லீவு கிடைக்கலை, எங்க ஆத்துக்காரருக்கு டைம் கிடைக்கலை, நாங்க வெளியூர்ல இருந்தோம், அப்பா அதெல்லாம் வேணாம்னு சொன்னா ஏதோ ஒரு காரணங்க, ஊர்பட்ட காரணம். அப்பா தவறிட்டாரு, மாமா தவறிட்டாரு, பெரியப்பா வேணாம்னு சொன்னாரு, பெரியம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க, பருப்பு தேங்காய் வைக்கிறதுக்கு தேங்காய் கிடைக்கல, வெள்ளம் கிடைக்கல, மண்டபம் கிடைக்கல, யாக மொத்தம். இன்னைக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் பூணல் போட்டுட்டு அடுத்த நாள் கல்யாணம். அதுவும் எப்போ 30 வயசுல. 7 வயசுல உடம்புதாங்க அதெல்லாம் உண்டு. ஏன்னா 7 வயசுல உடம்பு உடம்புனாதான் உண்டு. குத்த வச்சு உட்காந்து காயத்ரி பண்ணும்போது உடம்புல உள்ள அத்தனை சக்கராசம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். உடம்புல வெறும் அறிவு மட்டும் இல்ல, உடம்புல ஆன்ம பலத்தையும் சேர்க்கறதுக்காக பிராணாயாமம் சொல்லி வச்சாங்க. அதெல்லாம் கடைபிடிக்கிறவங்கள இன்னைக்கு கோமாளின்னு பேரை கட்டிட்டு தப்பு தப்பா செய்யறது எல்லாத்தையும் ஃபேஷன்னு அந்த பேர்ல லைஃப் ஸ்டைல நமக்கு நாமே கெடுக்கிறதுக்கு அதிகமா விலை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அந்தனர்கள் அத்தனை பேரும் உபதேசம் பண்ணிட்டு இந்தாப்பா 4 வேதம்னு சொல்லி அவர் கையில கொடுக்குறாராம். கொடுத்துட்டு கேக்குறாங்களாம், இந்த 4 வேதத்துக்கும் பொருள் என்னன்னு கொஞ்சம் நீயே சொல்லிடுறியா அப்படின்னு கேக்குறாங்களாம். சேகர் இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினுங்கிற பஞ்சாட்சர திருப்பதிகத்தை இந்த இடத்துல சம்பந்தர் பாடுறார். பாடிட்டு எவ்வளவு ஆகமம் படிச்சாலும் எத்தனை வேதங்களை கரைத்து குடித்தாலும் கடைசியில மனுஷனாக பிறக்கிறவனுக்கு உய்யக்கூடிய ஒரே வழி பஞ்சாட்சரம், 5 எழுத்து மந்திரம். ஓம் நமசிவாய. ஓம் கிடையாது, அது பிரணவ மந்திரம். நமசிவாய அல்லது நமசிவாய வாங்கிறது உயர் சக்தி. இந்த 5 எழுத்து நமசிவாயங்கிற இந்த 5 எழுத்து மட்டுமே உன்னை உயிர்விக்கக்கூடிய அருமருந்துன்னு சொல்லி அவங்க அத்தனை பேரும் பூணல் போட்ட குழந்தைகிட்ட பிரம்மோபதேசம் பண்ண வேண்டிய நேரத்துல பிரம்மத்திற்கே பொருள் கேட்டு கத்துக்கொண்டார்களாம். சம்பந்தர் மழை திறந்த வெள்ளமா அதுக்கு அத்தனைக்கும் அர்த்தம் சொல்லி கொடுத்தாராம். இடமே மாறி அப்படின்னு சேர்த்து ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த பூணல் நடக்கும்போது துந்துபி யாழ் இன்னிசை முழங்க அத்தனை பாட்டு நடனம் அத்தனையுமே அவ்வளவு சிறப்பா நடந்தது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல திருநாவுக்கரசர் உள்ள வர்றார். இந்த இடத்துலதான் அவர் என்ட்ரி ஆகிறார். சமகாலத்தவர்கள் இல்லையா, ஊரே அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இந்த நேரத்துலதான் திருநாவுக்கரசர் கேள்விப்பட்டு, யாரோ ஒரு சின்ன குழந்தைய நம்மப்பா ரொம்ப உண்மையமையப்பா கொடுத்து ஆட்கொண்ட குழந்தைய நான் பார்க்கணும். நாவுக்கரசர் வர்றாருன்னா ஊரே இல்லையா, இப்போ நாவுக்கரசர் வர்றாருன்னு கேள்விப்பட்டு அவர் வயசுக்கு அவர் நம்மள வந்து பாக்குறது முறையில நாம எதிர்கொண்டு அழைச்சாதான் மரியாதைன்னு சொல்லி சம்பந்தர் ஓடி போய் பாதி தூரத்துல போய் எதிர்கொண்டு அழைச்சு 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு வந்து அவர் அப்படியே கோயிலுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு.
நவகரசுல வாங்க நம்ம கோயில்ல போய் சுவாமியை பார்ப்போம், வாங்கல கோயில எல்லாம் சுத்தி பார்ப்போம், இந்த பிரகாரத்துலதான் நான் உட்கார்ந்தேன், இதோ இந்த இடத்துலதான் அம்பாள் எனக்கு பால் தந்தா, இப்படி எல்லாம் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க போய் 2 பேருமே கோவில சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நிறைய பதியங்களை 2 பேருமே சேர்ந்து பாடிட்டு அவருக்கு தங்கறதுக்கு திருமணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இவர் இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ கொஞ்ச காலம் சீர்காழியில திருஞான சம்பந்தர் தங்கி இருக்கார். இவர் தங்கி இருக்கும் போது இந்த காலகட்டத்துல அவர் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னா, திருமொழி மாற்று, திருமாலை மாற்று, வழிமொழி திருவியகமம், திரு ஏகபாதம், திருவிருக்குறள், திருவெழுகூற்று இருக்கை, திருவீரடி, திருவீரடி மேல் வைப்பு, 4 அடி மேல் வைப்பு, திருவிராகம், இத்தனையும் ஏற்றுகிறார். இது அத்தனையும் தமிழ் வளர்த்தேன்னு சொல்றவங்களால, தமிழ் அல்லது தமிழ் தான் நான் தமிழ் தான் என்னை வாழ வைத்தது, தமிழை நான் வாழ வைக்கிறேன்னு சொல்றவங்களால, தமிழையே நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றவங்களால, தமிழ் என்னாலதான் இருக்குன்னு சொல்றவங்களால, இல்ல அந்த தமிழாலதான் இன்னைக்கு நான் வளர்ந்தேன்னு சொல்றவங்களால இந்த மேற்சொன்ன விஷயங்களில் ஒரு அச்சரத்தை கூட அவங்களால செய்ய முடியாதுங்க. திரு எழுகூற்று இருக்கை மாதிரி ஒரு கணக்கு வழக்கு நிறைந்த ஒரு பதிகம் பார்க்கவே முடியாது. மாலை மாற்று பதிகம் எல்லாருக்கும் தெரியும், யாமாமாணி பாடியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாமாமாணி மாதிரி ஒரு திருமாலை மாற்று பதிகம் அடுத்ததாக இப்போ ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதே மாதிரி இன்னொன்னு வரணும். அப்பதான் ஒருத்தரால செய்ய முடியற விஷயத்த இன்னொருத்தராலையும் செய்ய முடியுங்கிறது ப்ரூவ் ஆகும். ஒரு செஸ் சாம்பியன் ஆனந்த் விஸ்வநாதனுக்கு அப்புறம் இப்போ அநேக செஸ் சாம்பியன்கள் வந்தாச்சு. இல்லவே இல்ல ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னா அது பரம்பொருள் மட்டும்தான். அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய விஷயம்தான் இது அத்தனையும். திருவியகமம் எல்லாம் அதுக்கப்புறம் யாருமே பண்ணல. மாலை மாற்று பதிகம் சம்பந்தரை தவிர யாரும் பண்ணல. திருவீரடி மேல் வைப்பு, 4 அடி மேல் வைப்பு எல்லாம் இப்ப வரைக்கும் யாருமே பண்ணல, பண்ணவும் முடியாது. ஏன்னா அது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி பண்ணது. அதனால வேற எல்லாராலையும் அதெல்லாம் ட்ரை பண்ணவே முடியாது. இது அத்தனையும் இயற்றுகிறார். இது அத்தனையும் ஏற்றும் போது இப்ப கொஞ்சம் வயசு அப்படி வயசு ஏறுது. ஏன்னா உபநயனம் எல்லாம் ஆயிடுச்சு இல்லையா. ஊர்ல உள்ள நம்ம தமிழ்நாட்டுல உள்ள எல்லா கோயிலையும் போய் சுத்தி பார்த்தா என்ன அப்படின்னு ஆர்வம் கிளம்புது. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, சம்பந்தருடைய பிராயம் 16 வயதுதான். அது படிக்கிற நமக்கு தெரியும். பெற்ற தாய் தந்தையருக்கு எத்தனை வயசுங்கிறது தெரியாது. அந்த குழந்தை எல்லாரும் மாதிரியும் தீர்காயுசோட இருக்கும்னு தான் அவங்க அம்மா அப்பாவும் நம்பியிருப்பாங்க. அப்பாங்கிற அந்த ஒரு தன்மையால குழந்தைக்கு கூடவே போறேன், என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, சின்ன குழந்தை பாதுகாப்பு கருதி நான் கூட வரேன் அப்படின்னு தோளை தூக்கி சுமக்கிறேன், இடுப்புல தூக்கி வச்சுக்கிறேன்னு கூடவே இருந்துடுறாரு. அந்த பகவதி அம்மையாரை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அந்த தாயார் 3 வயசு குழந்தை ஊருக்கே சொந்தமா எடுத்து, அந்த குழந்தை இனிமே தான் சொந்தம் கொண்டாட முடியாது. அது ஊருக்கு உண்டான பொதுப்பிள்ளை ஆயிடுச்சு. யார் வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் பார்க்கலாம், யார் எங்க கூப்பிட்டாலும் அந்த குழந்தை போய் தான் ஆகணும். அந்த குழந்தை ஒரு பொது சொத்தாகி விட்டது, ஆன்மீக சொத்து. தான் சொந்தம் கொண்டாடவே முடியாது. அந்த குழந்தை போயிட்டு 6 மாசம் கழிச்சுதான் வருவேன்னா தாய் கண்ணீரோடு விடை கொடுத்து அனுப்பதான் வேண்டும். போகாதடா கண்ணா, என் கூட இருடான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஏன்னா கேட்ட வரம் அப்படி, பிறந்த பிள்ளை அப்படி. ஊரா போகும்போது அந்த தாய் எங்க இருந்தாலும் என் பிள்ளை இத்தனை நேரம் சாப்பிட்டுருப்பானா, இத்தனை நேரம் என்ன பண்ணிருப்பான், நடந்து காலெல்லாம் அசதியில இத்தனை நேரம் எந்த கோவில எந்த பதிகம் பாடுறதோ, யார்கிட்ட பேசிட்டு இருக்கோ, இப்படியே அவங்க தாயார் நினைப்பார் போல. அவங்க அப்பாவுக்கு மட்டும் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக போற இடத்துல எல்லாம் நானும் கூட வருவேன். சம்பந்த ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, அப்பா போற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலயும் நீங்க வர்றது சரியா இருக்குமா தெரியலையே. இல்லப்பா, எனக்குன்னு சில கடமைகள் எல்லாம் இருக்கு, என்னால உன்னை விட்டு பிரிய முடியாது, ஆனா நான் போற இடத்துல எல்லாம் வேள்வி பண்ணணும், இதனால அவன் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இவங்க எங்கெல்லாம் போறாங்க அப்படின்னா திருக்கண்ணனார் கோவில். திருக்கண்ணனாருக்கு அப்புறம் அப்படியே வடமேற்கு திசையில வந்துட்டு திருப்புள்ளிருக்கு வேலூர். அங்க திருப்புள்ளிருக்கு வேலூர்லதான் சம்பாதி சடாயு 2 பேருக்கும் மோட்சம் கிடைச்சதா குறிப்பிருக்கு. அதுக்கப்புறம் அங்க பார்த்துட்டு திருப்பங்கூரையும் தரிசிட்டு திருநின்றியூர், திருநீடூர், இதுக்கப்புறம் எங்கெல்லாம் வராரு பாருங்க. திருநின்றியூர் அதை முடிச்சுட்டு திருநீடூர், திருப்பங்கூர் இதனையும் முடிச்சுட்டு திருப்பழமண்ணி படிக்கரை, திருக்குறுகைப்பதி, திரு அன்னியூர், திருப்பந்தனை நல்லூர், திருமணஞ்சேரி, திருவெதிர்கொள்பாடி இதனையும் வராரு.
திருக்கண்ணனார் கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு. இன்னைக்கு குருமணக்குடிங்கிற பேர்ல, குருமானக்குடிதான் கரெக்ட் தான், அந்த பேர்ல வழங்கப்படுது. திருப்புள்ளிருக்கு வேலூர் இப்ப இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில் நமக்கு தெரியும். திருப்பதி படிக்கரை காவிரியினுடைய கிளை நதி மணியாறு இந்த ஊருக்கு பேரு திருக்கஞ்சனூர், கம்சனது நகரம் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதனால இப்ப இறங்குறாங்க. திருமாந்துறை இது கஞ்சனூருக்கு திருமங்கலக்குடிக்கும் நடுவுல இருக்கு. திருவாயிலூர் திருவிசை நல்லூருங்கிற பேர் இப்போ இந்த ஊருக்கு. இது அத்தனையும் இப்படி வந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு இருக்கு. நேரம் கருதி இன்னைக்கு பதிவை நான் இதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவருடைய சமுதாய நிகழ்வு ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அவர் மற்றவங்களுக்கு தன்னுடைய பதிகத்தால் என்னென்ன விஷயங்களை அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினாருங்கிறதுக்கு உண்டான முதல் பதிகம் எல்லாம் ஆரம்பிக்குது. ஏன்னா இது வரைக்கும் தனக்கு நடந்ததுதான் பதிகத்தால. இதுக்கப்புறம் இவர் பதிகம் பாடுறதுனால மற்றவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது இதுல இருந்து ஆரம்பம். அதனால இந்த இடத்தோட நான் நிறைவு செய்திருக்கிறேன். ஏன்னா சம்பந்தர் இருக்கிறதே அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது. இது ஒரு பெரும் நெடுந்தொடர். அடுத்த வாரத்துல முயலகன் நோயை தீர்த்து அதுதான் அதுல இருந்து அடுத்த வாரத்துல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இது அத்தனையும் ஈசன் செயல். இதுல 2-3 கோவில்கள் பார்த்திருந்தாலே பெரும் விஷயம். ஆனா சுத்தப்பட்டு இருக்கிற இப்போ அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி தஞ்சூர் சைடு, திருச்சி சைடு, சீர்காழி, தம்பிலாம் மாயவரம் தான். அதனால பாதி ஊரு அவங்க ஊர் பக்கம் தான், பாதி பேர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க மோஸ்ட்லி ரொம்பவே தள்ளி இருக்கிற எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனாலும் சின்ன வயசுல இருந்தே இந்த பேரெல்லாம் கேட்டுக்கிட்டே வளர்ந்ததுனால கொஞ்சம் தெரியும். அப்பா தமிழ்நாடு டீச்சரா இருந்து நிறைய ஊரா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்பர்னால நிறைய கோயில்களை சொல்லி சொல்லி கேள்விப்பட்டதுனால கொஞ்சம் தெரியும். அப்பப்போ வீட்டுல இந்த மாதிரி பதிகம் எல்லாம் பண்ணும்போது படிக்கும்போது இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் படிக்கும்போது தெரியும். ஆனாலும் நிறைய கோவில்கள் இன்னைக்கு கவனிப்பாரற்று கிடக்கு. இதெல்லாம் காலப்போக்குல மீட்டுருவாக்கம் பண்ணணும். சுவாமிக்கு அதை நம்ம சங்கல்பமா வைப்போம். பக்தர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடினால் நிச்சயம் மாற்றம் பிறக்கும், நடக்கும். அது நமக்கே தெரியும். நாம எல்லாம் ஒன்று கூடணும். அது ஒண்ணுதான் விஷயம். சுவாமிக்கு இதுல எல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டா, அவருக்கு என்ன தெரியாதா? அவருக்கு கோவில் கட்டிக்க தெரியாது. நிறைய பேர் கேட்பாங்க, திருடு போனா அந்த திருட்ட சுவாமியால தடுக்க முடியாதா? சுவாமிக்கு சக்தி கிடையாதான்னு. உனக்குதான் அது தங்கம், உனக்குதான் அது வைரம், உனக்குதான் ஏன் பவுன் 60,000. அவருக்கு என்ன வந்தது? ஈபியா, வாடகையா, இஎம்ஐயா, பால் பில்லா, மளிகையா? அவருக்கு எதுக்கு தங்கமும் வைரமும்? உனக்கு இருக்கு, நீ போட்டு அழகு பாக்குற. பத்தியா நான் எப்படி கொண்டு வந்து தங்க கிரீடம் சாத்திருக்கேன் பத்தியான்னு நீ உன் பெருமையை காமிச்சுக்கிறதுக்காக தங்க கிரீடம் கொண்டு வந்து போடுற. அது ஒரு விதத்துல சயின்டிபிக்கா அது நல்ல ரேஸ வாங்கி திருப்பி கொடுக்கும். உலகங்களுக்கு அந்த தன்மை உண்டு, நவரத்னங்களுக்கும் அந்த தன்மை உண்டு. பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். அதெல்லாம் ஓகே. அது இல்லாம சிவலிங்கத்துக்கு அந்த மந்திரம் ஏதரான்னு கேட்டாரு. அப்ப சிவவாக்கியரை மிஞ்சி நம்ம பூஜை பண்றதுல நம்ம தேர்ந்தவர்கள் ஆயிட்டோமா? இல்ல, நமக்குதான் அது ஆபரணம். கோவில் எங்க வரவழைச்சேன் தெரியுமாண்ணா, அங்க ஒரு ஊர் காணாம போயிட்டு இருக்கு. இங்க கிரானைட்ல கோவில் கட்டிட்டு இருக்கு. கருங்கல்ல கட்டினாங்க, அது வேற. கட்டுறோம். ஆக இந்த கோயில்கள், இத்தனை கோயில்களையும் எத்தனை தலங்களை நம்மளால ஞாபகப்படுத்திக்க முடியுமோ ஞாபகத்துல வச்சுப்போம். அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாளும் இந்த கோவில் எல்லாம் அதெல்லாம் கிராஸ் பண்ணும்போது இந்த பெரியவர்கள் எல்லாம் இந்த கோயில்கள்ல வந்துட்டு போயிருக்காங்க. நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சா நல்லதுன்னு நினைக்கவாது செய்யலாம். அமெரிக்கா போலான்னு நினைக்கிறேன். எவ்வளவு செலவாகும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு செலவாகாது. அது எவ்வளவு தடவை வேணாலும் நினைச்சுக்கலாம்னு ஜோக் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மனதால போயிட்டு வரலாம். இத்தனை கோவில் சொல்லும் போது இதுல ஒரு கோவில் சீர்காழி போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த கோவிலும் பார்த்ததாவே ஞாபகத்திலேயே இல்ல. வைத்தீஸ்வரன் கோவில் போயிருக்கேன். இப்போ இவ்வளவு கோவில் மிச்சம் இருக்கா? இவ்வளவு கோவில் நம்ம போய் பார்க்கலையா? எடுத்த பிறகு இதுலயே போயிடுமா? இதெல்லாம் இத்தனையும் எப்ப முடிக்கிறது கடவுளேன்னு ஒரு ஏக்கம் வருது. அத்தனைக்கும் ஈசனே விடை. என கேள்விகள் 1000, பதில் அவன் ஒருவனே. அத்தனையும் அவர் பாதத்துல விட்டு இந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெறறதுக்கு முழுக்க முழுக்க அனுகிரகம் தந்த இந்த பொழுதை நன்றியோடு
நினைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தொடர்ந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொப்படம் வாழ்க செவ்வியல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. வெற்றிவேல் வீரவேல்.